எந்த நன்மைகளெல்லாம் நமக்கு ஆண்டவர் தருகிறேன் அப்படின்னு சொல்கிறான்னு சொல்லி சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 103:5 பாருங்கள், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் எப்படி வாயை திருப்தியாக்குவார்? வாயினாலே முதல்ல என்னது? சாப்பாடு. முதல்ல என்னது? சாப்பாடு. அதான் ரொம்ப முக்கியம். மனுஷன் வாழ்கிறதுக்கு 3 காரியங்கள் ரொம்ப முக்கியம். என்னது? உணவு, உடை, இருப்பிடம். இந்த உணவுங்கிறதுல தண்ணியை சேர்ந்து வந்துடும். அப்போ இந்த 3ம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ அந்த நன்மையான இந்த 3 காரியங்களால் ஆண்டவர் உங்களை திருப்தியாக்குவார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இது வரைக்கும் எப்படியோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம், ஆனாலும் கூட இந்த வருடங்களில் ஆண்டவர் நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குவார் சொல்லியிருக்கு. அப்போ எதெல்லாம் நல்ல ஆகாரங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எவ்வளவோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் கூட நம்ம என்ன ஒரு நாளுக்கு கூட அப்பத்துக்காக அலைந்து திரிகிற ஒரு நேரம் வரவே செய்யாது. ஏதோ ஒரு சாப்பாடு நமக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் தந்தது போல் நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு முக்கியமான ஒரு காரியமாக ஆண்டவர் செய்கிறார். அடுத்து பாருங்கள், நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் நம்முடைய வாயில் என்ன செய்வார்? தருவார். நல்ல வார்த்தை, இனிமையான வார்த்தைகளை திருவள்ளுவர் சொல்வார், அது கனி ஒரு பழத்தை போன்றதான். இனிமையான வார்த்தைகள் எதை போன்றது? அப்போது நம்ம நல்ல வார்த்தைகளை பேசும்படியாக ஆண்டவர் இந்த வருடத்திலே நம்மை தகுதிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளை நம்முடைய வாயிலே தருவார். நல்ல ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தருவார். அநேக நேரங்களில் நம்ம இந்த வியாதியஸ்தர்களை பார்க்க போனோன்னா சொல்லுவாங்க, யாருமே நீ பார்க்க வரல, யாருமே நீ பார்க்க வரல, அவங்களுக்கு நான் அது செய்தேன், இவங்களுக்கு நான் இது செய்தேன், ஆனாலும் கூட யாரும் என்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க, ஏங்குவாங்க. அந்த நேரம் அந்த படுக்கையில் மற்றவங்க நமக்கு உதவி செய்தால் தான் சாப்பிட முடியும், நமக்கான காரியங்களை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்பொழுது யாராவது வந்து ஆறுதல் தரக்கூடிய இந்த நோயிலிருந்து நீங்கள் சீக்கிரம் விடுபட்டுருவீங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்று, இப்படி ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கும் கிடைக்கும், நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்வீங்க. இப்போ ஆஸ்பத்திரி ஊழியங்கள்லாம் இப்போ போகிறீங்களா? ஒன்றும் கிடையாது, ஒரு இடம் கிடையாது. மற்ற ஊழியங்கள் இல்லை, மற்றபடி நான் ட்ராக்ஸ் கொடுப்போமா, அது கொடுக்குறீங்களா? சரி, அது ரொம்ப கஷ்டம். இப்போ உள்ள நிலைமையில முந்தி மாதிரி கிடையாது, ரொம்ப கஷ்டமான காரியம்தான். ஆனாலும் கூட நம்ம இடையிலே நமக்குள்ளே புலகிற எல்லாருக்கும் நம்ம அப்படிப்பட்ட ஆதரவு அளிக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ஆண்டவர் தானே சொல்கிறாரு, ஜலத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள்னு சொல்லாது. யாராவது நமக்கு ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா, நல்ல வார்த்தைகளை பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆகையினால நாம் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் சொல்லக்கூடியதாக ஆண்டவர் நமக்கு அது மாதிரி ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லத்தக்கதாக அந்த நம்முடைய வாயை ஆண்டவர் திருப்தியாக்குறவராக இருக்கிறார். ரொம்ப முக்கியமான காரியம். வார்த்தை, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆண்டில் நம்ம நல்லதான வார்த்தைகளை, மற்றவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லத்தக்கதாக ஆண்டவர் நம்மளை பக்குவப்படுத்துவார். பக்குவப்படுத்துவதற்கான நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும்.